ஓம் நமச்சிவாய. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கான பரிகாரங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நிவர்த்தி ஆகும், என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில்னு இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே செவ்வாய் தோஷத்திற்குரிய முதன்மையான பரிகார ஸ்தலம். அது வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் தோஷத்திற்குரிய முதன்மையான பரிகார ஸ்தலம். இங்கு முத்துக்குமார சுவாமி மற்றும் அங்காரகன்னா செவ்வாய் பகவான் தான். அந்த கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமிக்கும் அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் அது விடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். ரெண்டாவது, இன்னொரு பரிகாரம் செய்யலாம். முருகனுடைய வழிபாடு. செவ்வாயின் அதிதேவதை யாருன்னு கேட்டால் முருகன். செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்குரிய பிடித்த சிவப்பு அரளி மலர்கள் இருக்கு இல்லையா, சிவப்பு அரளிப்பூ, அதை முருகனுக்கு அணிவித்து வழிபடுவது சிறப்பு. ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது திருச்செந்தூர் கோயிலுக்கு திருச்செந்தூரில் போய் முருகனை தரிசிப்பதும் செவ்வாய் தோஷம் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோக செவ்வாய்க்கிழமையை தோறும் விரதம் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் தினமும் படித்தால் மிக நன்று. அல்லது செவ்வாய்க்கிழமையாவது கந்த சஷ்டி, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அத்துணை பேரும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் செவ்வாய் தோஷத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது என்னென்னா, துவரை தானம். செவ்வாய்க்கிழமையான சிவப்பு நிற தானியமான துவரம் இருக்கு இல்லையா, துவரம் பருப்பு, துவரம், அதுவும் சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது வெல்லம், இதை யாருக்காவது தானம் கொடுப்பது மிகச்சிறப்பு. எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையான முருகனுக்கு சென்று சிவப்பரளி பூ போடலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இதுபோல் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து வந்தாலே உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தினுடைய அந்த கடுமையான விஷயங்கள் விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு செவ்வாய் தோஷம் வந்துடுச்சே என்ன பண்ணுறதுனால எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இறைவனை துணை கொண்டு வெல்வோம். நன்றி, வணக்கம்.